தான தருமங்களும் விருஷோத்சனமும். வேத வடிவிலனாகிய கருடன் சர்வலோக நாதரான ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி, ஹே பரமாத்மா, ஒருவன் மன தூய்மையோடு தான தர்மங்களை தன் கையாலேயே செய்வானாயின் அதனால் அவன் அடையும் பயன் என்ன? அவனுக்காக அவனுடைய மகன் முதலியோர் தான தர்மம் செய்வார்களானால் அதனால் உண்டாகும் பயன் என்ன? தான தர்மம் செய்யும் போது முறை தவறாகச் செய்தால் ஏற்படும் பயன் என்ன? இவற்றை திருவாய் மலர்ந்துள்ள வேண்டுகிறேன் என்று விண்ணப்பம் செய்ய பாம்பனையில் துயிலும் பரமாத்மா கூறலானார். கலுடனே, மன தூய்மை இல்லாமலும் மன உறுதி இல்லாமலும் செய்யப்படும் 100 கோதானங்களுக்கு எத்தனை பயன் உண்டோ அத்தனை பயனும் சித்த சுத்தத்தோடு சாஸ்திரங்களில் விதித்த வண்ணம் ஒரு பசுவை தானம் வாங்குவோரும் நல்லவராக இருக்க வேண்டும். தானம் செய்தாலும் அத்தானத்தால் உண்டாகிவிடும். ஒருவன் இறந்த பிறகு அவனை குறித்து செய்யப்படும் 1,00,000 கோதானங்களுக்கு என்ன பயனோ அத்தனை பயனும் அவன் இறக்கும் காலத்தில் செய்யும் 1000 கோதானத்தாலேயே கிட்டிவிடும். ஆகையால்தான் கலுடனே, ஒருவன் தனது மரண காலத்திற்குள்ளேயே கோதானம் முதலிய சிறந்த தானங்களைச் செய்வது மிகவும் நல்லது என்பதை தெரிந்துகொள். தானமும் நல்லதாக இருக்க வேண்டும். தானம் வாங்குவோரும் நல்லவராக இருக்க வேண்டும். தானம் கொடுக்கப்படும் இடமும் நல்லதொரு க்ஷேத்திரமாக இருக்க வேண்டும். தானம் கொடுப்பவனுடைய மனமும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். இவை அனைத்துமே ஒருங்கு சேர்ந்து விட்டால் அது 1 கோடி பயனைத் தரும். கற்றுணர்ந்த சான்றோருக்கு கொடுக்கப்படும் தானம் நாளுக்கு நாள் விருத்தியடையும். தானத்தை வாங்கிக் கொள்பவர் உத்தமராக இருந்துவிட்டால் தானம் கொடுப்போனுக்கு அதிக புண்ணியம் உண்டாகும். விஷத்தை போக்கும் மந்திரமும் குளிரை போக்கக்கூடிய அக்கினியும் தத்தமது சக்திகளை தத்தமது செயலால் இழந்து விடுவதுமில்லை. அந்த சக்திகள் குறைவதுமில்லை. அதுபோலவே தானம் வாங்கும் உத்தமரும் அவருடைய நற்தர்மத்தாலும் நல்லொழுக்கத்தாலும் குற்றமற்றவராவர். உத்தம பயனையடைய விரும்புவோன் கோதானம் முதலிய தானங்களைச் செய்யும் போது வேத சாஸ்திரங்களை ஓதி உணர்ந்த செந்தன்மை பூண்ட அந்தணனான உத்தமனுக்கே கொடுக்க வேண்டும். வேத சாஸ்திரங்களை ஓதாமலும் ஒழுக்க வழியில் நில்லாமலும் பிராமணன் என்ற பெயரை மட்டும் கொண்டவனுக்கு கோதானம் கொடுத்தால் அந்த கோதானமே தானம் கொடுத்தவனுக்கு நரகத்தை கொடுக்கும். மேலும் வாங்குவதற்கே தகுதியில்லாதவன் தானம் வாங்குவானாயின் அவன் 21 தலைமுறை உள்ளவர்களோடு நரகம் புகுவான். ஒரு பசுவை ஒருவனுக்கு மட்டுமே தானம் கொடுக்க வேண்டும். எப்போதாயினும் ஒரு பசுவை பலருக்கு தானமாக கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்து அந்த தானத்தை வாங்கியவர் அதை விற்று அந்த தொகையை பங்கு போட்டுக் கொண்டாலும் ஒருவர் 1 மாதம் வைத்திருப்பது மற்றொருவர் அடுத்த மாதம் வைத்திருந்து அனுபவித்துக் கொள்வது என்று விதித்துக் கொண்டாலும் தானம் கொடுத்தவன் தனது 7 தலைமுறையினரோடு நெடுங்காலம் நரகத்தில் வாசம் செய்வான். சாதுக்களிடம் நல்ல பொருள்களை பக்தி சிரத்தையோடு தானம் கொடுப்பவன் அந்த பிறவியிலாவது மறுபிறவியிலாவது அதற்குரிய நற்பயனை சந்தேகமின்றி அடைவான். அந்த பயன் வெட்டியில் வைத்து பூட்டிய பொருளாகவே நினைக்கத்தக்கது. அதிக உடையவன் பிறகு தனம் அவரது பிள்ளைகள் அப்பனுக்கென்று பக்தியாகவும் சிரத்தையோடும் மன தூய்மையோடும் கிருத்தியங்களால் அவன் அடையக்கூடிய நல்லுலகை விட மேலானதாகிய உலகத்தை புத்திரன் இல்லாதவனும் தரித்திரனுமாகிய ஒருவன் சொற்ப அளவுடைய தர்மத்தை தான் வாழும் காலத்தில் தானே தன் கையால் செய்வானாகில் அடைந்து விடுவான். கலுடனே, அயலூருக்கு பயணம் செல்பவன் கட்டுச் சோற்றை கையிலே கொண்டு செல்வானாகில் எவ்வாறு வழியிலே பசியை பற்றிய கவலையே இல்லாமற் செல்வானோ அவ்வாறே ஒருவன் உயிரோடு இருக்கும் காலத்தில் அன்னதானம் கோதானம் முதலிய தானங்களை தன் கையாலேயே செய்து விடுவானேயாகில் மரணமடைந்து செல்லும் போது பசி தாகம் எதுவும் அடையாமல் நல்லுலகைச் சேர்ந்து சுகிப்பான். கையிலே கட்டமுதை கட்டிக்கொள்ளாமல் செல்பவன் பசி தாகத்தால் வருந்துவதைப் போல தான தர்மங்களை தான் வாழும் காலத்தில் தன் கையாலேயே செய்யாதவன் இறந்து செல்லும் போது வழியில் அதிக துன்பமடைவான். புனிதமான தலத்தில் புண்ணிய காலத்தில் செய்த நல்வினையாகிய நற்தர்மம் நெய் பெய்த அக்கினி ஓங்கி வளர்வதைப் போல பயனாக வளரும். பொன்னிய க்ஷேத்திரமில்லாத எந்த இடத்திலாயினும் பொன்னிய காலமல்லாத எந்த ஒரு காலத்திலேனும் விருஷோச்சனம் செய்து நல்ல ஒழுக்க சீலமில்லாத அந்தணனுக்கு தானம் கொடுத்து விட்டாலுங்கூட அந்த விருஷோச்சனம் என்ற புண்ணிய கர்மத்தின் மகிமையால் உத்தம க்ஷேத்திரத்தில் உத்தம காலத்தில் உத்தம பிராமணனுக்கு தானம் கொடுத்தால் என்ன பயன் உண்டோ அந்த பலன் நிச்சயமாக கைகூடும். ஆகையால் ஒரு மனிதன் நற்கதியடைவதற்கு முதற் காரணமாக அமைவது விருஷோச்சனமேயாகும். கலுடனே, இன்றிருப்போர் நாளை இருப்பார் என்று எண்ணுவது திடமில்லை. மனித உடல் அனித்தியமாகையால் நல்ல காரியங்களையும் நற்செயல்களையும் நாளை செய்து கொள்வோம் என்று நினைக்காமல் நற்கர்மங்களை நினைத்தவன்றே செய்வது நல்லது. உத்திர பாக்கியமுடையவன் தன் கையால் எந்த ஒரு கர்மத்தையும் செய்யாமல் இறப்பானேயாகில் நற்கதியடைய மாட்டான். உத்திரனே இல்லாதவன் நல்வினைகளைச் செய்து மரிப்பானாகில் நற்கதியை அடைவான். யாகம் செய்வதையும் கோதானம் முதலிய சிறந்த தானங்களைச் செய்வதையும் விட விருஷோச்சனம் செய்வதே மிகவும் உத்தமமான நற்கர்மமாகும். கார்த்திகை மாதத்து பௌர்ணமியிலாவது மற்றெந்த புண்ணிய தினத்திலாவது உத்தராயண காலத்து சுக்கில பட்சத்திலாவது கிருஷ்ண பட்சத்திலாவது துவாதசியிலாவது தூய மனத்தோடு உத்தமமான திருத்தலத்தில் நல்ல திதி யோக நட்சத்திரத்தில்
நல்ல முறையில் வேத சாஸ்திரங்களை கற்றுணர்ந்த ஒழுக்கமுடைய அந்தணர்களை வருந்தி அழைத்து சுபம் ஓமம் முதலியவற்றை செய்விக்க வேண்டாம். மேலும் தன்னை தூய்மையாளனாகச் செய்து கொண்டு நவ கிரகங்களையும் பூஜித்து மாதர் தேவதைகளை அர்ச்சனை செய்து பூர்ணாகுதி கொடுத்து மகாவிஷ்ணுவை குறித்து சிரார்த்தம் செய்து மந்திர நீரால் ரிஷபக் கன்று ஒன்றை நீராட்டி ஆடை ஆபரணம் தந்த புஷ்பங்களால் நன்றாக அலங்கரித்து மேலும் 4 ஆண் கன்றுகளோடு அந்த காடை கன்றானது அக்கினியை வலம் வரச் செய்து வடதிசை நோக்கி நின்று அந்த ரிஷபக் கன்றை நோக்கி, கருமமே நீயே ரிஷபமானாய், பிரமனாலே ஆதியில் படைக்கப்பட்டாய் என்று சொல்லி இறந்தவனுக்காக தானன் செய்தால் அவனை குறித்தும் செய்பவன் தனக்கே செய்து கொள்வானாயின் தன்னை குறித்தும் அதன் வாலில் மந்திர நீர் விட்டு அந்த நீரை தன் கரத்தால் ஏந்தி தன் சிரசின் மீது புரோக்ஷித்துக் கொண்டு ஆண்கன்றுகளோடு அந்த ரிஷபக் கன்றையும் விட்டுவிட வேண்டும். கருடா, இந்த விருஷோச்சனமானது இறந்தவனை குறித்து செய்யப்பட்டதேயானால் உடனடியாக ஏகாதிஷ்ட சிரார்த்தத்தை செய்துவிட வேண்டும். இரவாதிருப்பவன் தனக்கு தானாகவே செய்து கொள்வானாயின் தனக்கு பிரியமாக இருக்கும் நற்பொருள்களை அந்தணருக்கு தானமாக கொடுக்க வேண்டும். விருஷோச்சனம் செய்யாவிட்டால் பிரேத ஜன்மம் பற்றாமல் விடாது. ஆகையால் அந்த விருஷோச்சனம் செய்யாமலேயே மற்ற நற்கருமங்களை தனக்குத்தானே செய்து கொண்டாலுங்கூட மரித்த பிறகு புத்திரன் முதலியவர்கள் பற்பல நல்வினைகளைச் செய்தும் கூட அவற்றால் எந்தவித பயனுமில்லை என்று உணர்வாயாக. ஒருவன் மரித்த 11ஆம் நாளிலாவது சோடச சிரார்த்தத்தை சபிண்டி கரணத்துக்கு முன்னதாகவே செய்து ததியாராதனம் செய்து பலதானமும் கொடுக்க வேண்டும். பருத்தியாடையின் மீது செம்பினால் வட்டில் செய்து வைத்து அதில் சால கிராமம் வைத்து ஆடை முதலியவற்றால் அலங்கரித்து ஆராதனை செய்து நற்பிராமணனுக்கு அதையும் தானமாக கொடுக்க வேண்டும். வைதரணி என்ற நதியை தீ துன்பமில்லாமல் கடக்கும் பொருட்டு கரும்பினால் ஓடன் செய்து வெண்பட்டினால் அதைச் சுற்றி நெய் ஊற்றிய வெண்கல பாத்திரத்தை அதனுள்ளே வைத்து ஸ்ரீமன் நாராயணனை அர்ச்சித்து அந்த ஓடத்தை பிராமணனுக்கு தானமாக கொடுத்தால் நலமுண்டு. கருடனே, இரும்பு, பொன், பருத்தி, உப்பு, நவதானியங்கள் ஆகியவற்றையும் தவிர்க்காமல் தகுதி வாய்ந்த அந்தணருக்கு தானமாக கொடுக்க வேண்டும். தானம் கொடுப்பவன் எளியவனாக இருந்தால் அவற்றில் ஏதேனும் ஒன்றை கொடுத்தாலும் போதுமானது. சக்தியை அனுசரித்து பொருள் கொடுத்து திலதானமும் சையாதானமும் செய்ய வேண்டும். இந்த 2 தானங்களுக்கும் தட்சணையை அதிகமாக கொடுத்து அந்தணரை உவிப்புடன் ஏற்கச் செய்ய வேண்டும். சையாதானம் வாங்கும் அந்தணனை இருக்கச் செய்து தானம் செய்வது சிறப்புடையது. புத்திரன் இல்லாமல் இறந்தவனுக்கு பௌத்திரன் முதலியவர்களில் யாராவது செய்தால் நற்கதியுண்டாகும். தன் சக்தியை அனுசரித்து நித்தியதானம் செய்பவன் யாவனோ அவன் தன் வாழ்வியல் இறுதியில் நற்கதியை அடைவான். உடலாது திடமாக இருக்கும் போதே திருவணை முதலிய க்ஷேத்திராடனமும் கங்கை யாத்திரையும் செய்ய வேண்டும். தாய் தந்தையர் இறந்த பிறகு ஆண்டாண்டு தோறும் அவர்களுக்கு சிரார்த்தம் செய்ய வேண்டும். தாய், தந்தை, குரு முதலியவர்க்கு தன்னால் இயன்ற புண்ணியத்தை செய்து கொடுக்க வேண்டும். கருடா, மரித்தவரை குறித்து கிரியைகளை செய்யும் போது அந்தணர்க்கு எவன் ஒருவன் பூரி தக்ஷனே கொடுக்கிறானோ அவன் தான் வேண்டிய நல்லவைகளை எல்லாம் அடைந்து மகிழ்வான். அவன் பிரேத ஜன்மத்தை அடைய மாட்டான். யோகிகள், சந்நியாசிகள், துறவிகள் முதலியவர்கள் எந்த லோகத்தை அடைவார்களோ அந்த புண்ணிய லோகம் அவனுக்கு கிட்டிவிடும். கருடா, ஒருவன் மரித்த பிறகு செய்ய வேண்டிய கிரியை பற்றி உனக்கு ஒருவாறு கூறினேன் என்று கூறியருளினார்.